உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை, உயிர்நிலை. இந்த நாலுமே மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும். அப்புறமா சிவநிலை. இந்த சிவநிலையோட நீங்க கனெக்ட் பண்ணாதான் இறைநிலையோட கனெக்ட் பண்ண முடியும். உன்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு சக்தி வேற எவனோ தருவான்னு சத்தியமா நம்பாத. ஆரோக்கியமா உடம்பையும் ரத்தத்தையும் மனசையும் வச்சுக்கலாம். உயிர் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா கூட அது எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்கு. நல்லா படம் பாட்டுலாம் ரொம்ப பாக்குறதுல ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா எங்க ஊர்ல டீ கடையில நிறைய பாட்டு ஓடும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்காமே, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் விடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், குருஜினா ஏதோ ஆசிரமா போனா நினைச்சு போறேன். நான் நல்லா என் லைஃப்ல ரெக்ரெட்டே கிடையாது. பிச்சைக்காரன்ல இருந்து பணக்கார வரைக்கும் எல்லாரையும் மனுஷனா பார்த்தேன். எல்லாருக்குட்டியும் ஒரு சூச்சம் இருக்கும். இந்த டீ கடையில இந்த தாத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாட்டு பாடினே இருப்பாரு. போயும் போயும் மனிதனுக்கு இப்படி புத்தியே படைத்தான். ஒரு பாட்டுங்கெல்லாம் ரொம்ப பழைய பாட்டு, யார் பாட்டுன்னு கூட தெரியல. யாரை கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டுலாம்? இந்த பழைய ஆளுங்க யாரை கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப அப்போ அந்த பாட்டு பாடி எனக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நம்மள திட்டுற மாதிரி இருக்கும். இனி யோசிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கு. நம்ம மைண்ட் வாய்ஸ் தான் எவனோ ஒருத்தன் பாடி வச்சிருக்கேன். சொல்லுப்பா. ஆனா புத்தி வேற, சக்தி வேற. புத்தி இருந்தாலும் திறமை இருந்தாலும் நீங்க நினைச்ச வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. அது கர்மால இருக்கணும். ஒருத்தனுக்கு மணி கர்மா இருக்கு, கை நாட்டா இருப்பான், கோடி கோடியா சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை உயர்த்திடுவான். ஒருத்தனுக்கு மணி கர்மா இல்ல, விதவிதமா படிச்சிருப்பான், டிகிரியா இருக்கும், குடிகாரன் ஆயிடுவான். அவன் படிச்சதால அவனுக்கும் பிரோஜனம், எவனுக்கும் பிரோஜனம். நான் சொல்ல தப்பா எடுத்து போறீங்க, கனெக்ட் பண்ணணும். உங்க அப்ரோச் எப்படின்னா, இது கிடைச்சா அது கிடைச்சிரும் கிடையாது. எது இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் படிப்பை கொச்சப்படுத்தல. படிச்சதால ஒருத்தன் பணக்காரனா ஆயிட முடியாது, படிச்சதால ஒருத்தன் ஆரோக்கியமா ஆயிட முடியாது. இது புத்தியின் திறம் பொறுத்து வினை செய்து தான் சக்தியை உயர்த்தும் தன்மை வாய்ந்தவன். இருப்பினும் சக்தியை உயர்த்தும் சக்தி உன்னோடு இல்லை, ஈசனின் சக்தி உன்னோடு இல்லாமல்ட்டான். நீங்களும் உங்க உடம்பை யூட்டிலைஸ் பண்ணுங்கன்ற, யூஸ் பண்ணாதீங்க. நீங்க யூஸ் பண்ற பேர்ல அபியூஸ் பண்றீங்க. நல்லா சரக்கு அடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, திட்டுறீங்க, ஒரு பிரின்சிபல் கூட ஃபாலோ பண்றது கிடையாது. இன்னும் உங்களால இறைவனுக்கு நம்ம ஏதோ பிசிக்கலா ஆட்னா இறைவன் சந்தோஷப்பட்டுருவான்னு நம்புறீங்க. கஷ்டமா இருக்கு. ஒரு பழக்கத்தால வந்த பழக்கத்தை தொடருங்க. ஆனா ஒழுக்கத்தால முன்னேற வேண்டிய செயலை ஏன் தொடங்கவே மாட்டீங்க? பட் இது ஆரம்பிச்சாதானே உங்க வாழ்க்கை மாறும். இது எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்குடா, பிறந்தா வலின்னு ஒண்ணு நம்மளால இல்லாம வாழ முடியாதுடா அப்படின்றது உணர்ந்தாவது நீங்க சிலதை ஆரம்பிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? பிளண்ட் ஸ்டேட்மெண்ட். உன்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு சக்தி வேற எவனோ தருவான்னு சத்தியமா நம்பாத. ஏன் உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சிலருக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் மூளை இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க, அந்த மூளை யூஸ் பண்ணுங்க. நீங்க முதல்ல கடவுள் இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் தயவுசெய்து வந்துருங்க. தி அல்டிமேட் ட்ரூத் ஆஃப் சைவிசம் மறந்துருங்க. அப்புறம் அது வந்து சைவிசம் சொன்னா இந்துசம் வந்துடும், இந்துசம் வந்தா கிறிஸ்டியானிட்டிக்கு அகைன்ஸ்ட் ஆயிடும். அல்டிமேட் ட்ரூத் ஆஃப் காட். நான் சிவன்றது ஒரு கடவுளா வச்சுக்கிறேன். ஏன்னா அது கூட பார்த்தா சில மேல் குருஜி நீங்க சிவனுக்கு மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, நீங்க வந்து பெருமாளோ இல்ல கிறிஸ்டின் ஜீசாலா அட கிறுக்கு பயலே. நான் உனா இனிமே அல்லான்னு பேசுறேன், உனக்கு சந்தோஷமா? நான் சொல்ற சிவன் நீ நினைக்கிற மாதிரி சிவன் ஒரு தனி 10 சாமியில இந்த சாமி பெஸ்ட் இல்ல. அல்டிமேட் பவர் ஒன்னு இருக்கு. அந்த பவரை நான் என்ன சொல்றேன்? சிவன். பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் ஏதாவது கல்ட்டுற வேலை பண்றீங்கம்மா. வாழும் போது மட்டும் ஏன் பண்ண மாட்டீங்க? வீட்டுல ஒருத்தங்க செத்துட்டான், நிம்மதியா அந்த பணத்தை எடுத்து அமைச்சிருங்களா? வயிறு எரியுது, கோழி கட்டுறதா குஞ்சு கட்டுறதா டிஸ்கஸ் பண்ணுங்க. செத்த போனதுக்குமா எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க, தப்பா இருக்காது. நார்த்ல வைக்கிறதா சவுத்ல வைக்கிறதா யோசிச்சுன்னு இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ இதெல்லாம் கரெக்டா செய்யணும், செஞ்சா என்ன ஆகும்? செத்த உங்களுக்கு நல்லது நடக்கும். சனி நீ நல்லா வாழ்றீ, நீ எதுவும் செய்ய மாட்ட. சிலர்லாம் சாமிக்கே ஐஸ் வைப்பான், பாத்திருக்கீங்களா? சுவாமி நீங்க சாமி பேருக்கே அர்ச்சனை பண்றீங்க. எவன் அப்ப நீங்க எவன் அர்ச்சனை பண்றது பாத்திருக்கீங்களாமா? சார் அப்படி இப்ப அவன் என்ன நினைச்சுப்பானா, செலவு பண்ணி சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டானா? லூசு, பிரச்சனை உனக்குடா, அதுதான் அர்ச்சனை பண்ற. எங்க அப்பா ஈசனுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு கிடையாது. நம்புவீங்களான்னு தெரியலமா, இந்த ஊர்ல அப்படி இருக்கீங்களான்னு தெரியல. ஐயோ எத்தனை பேருக்கு தெரியும்? அது ப்ரோசஸே வேற. பிரார்த்தனைன்றது இல்லாம உன் ஆராதனையும் அர்ச்சனையும் வேஸ்ட். இப்பதான் அந்த மைண்ட் அண்ட் பிரெயின். நீ மைண்ட் பிரச்சனைனா மூளைக்கு டேப்லெட் தர. டேப்லெட் கொடுத்தது மூளைக்கா மனசுக்கா? நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி ஆயிட்ட பத்தியா? நீ ஏதோ ஒரு பயோகெமிக்கல் உன் பிரெயினுக்கு தர, அந்த கெமிக்கல் பிரெயினுக்கு போச்சு. பிரெயினுக்கு போனதால மைண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்?
ஆனா பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா மைண்ட் பவரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்போ பிரெயினை டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடியது பயோகெமிக்கல் தான், வெளியிருந்து வந்து பிசிக்கல் கெமிக்கல் கிடையாது. அதனால அந்த மைண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் இருந்துச்சு. யார் தெரியுமா பவர்ஃபுல்? நான் பவர்ஃபுல் இல்ல. ஆமா, நீ பவர்ஃபுல் இல்ல, ஆத்தா பவர்ஃபுல். அவகிட்ட அர்ச்சனை பண்ணி இப்ப உன் பேருக்கு உனக்கு ஏத்திட்டோம். ஏன்னா இப்ப அந்த பவர் உனக்கு வந்துருச்சு. இப்ப நீ ப்ரே பண்ணது நடக்கும். இப்ப நீ ப்ரே பண்ணது நடக்கும். ஏன்னா முன்னாடி நான் ப்ரே பண்ணது நடக்காது. ஏன்? எனக்கு அவ்வளவு பெரிய பவர் கிடையாது. இப்படியே வாழ்வீங்களா? எல்கேஜிலேயே வாழ்வீங்களா சாவர வரைக்கும்? அதனால இந்த கேமுக்கும் நான் ரெடி இல்லை. அதனால நான் சொல்ல வர்றது ரொம்ப சின்சியராகவே கவனிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ ஒருத்தன் இறந்துடுறான். அவனுக்கு என்ன போச்சு? உடம்பு போச்சு, மனசு போச்சு. ஏன்? உயிர் போச்சு. இப்போ இறைவன் ஒண்ணு இருக்கு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த கர்மான்னு ஒண்ணு கழியறதுக்காக தானாவே அந்த ஆத்மா கூட வரும். இதுதான் நான் உடல்நிலை, மனநிலை, அறிவு நிலை, அதுக்கப்புறமா உயிர்நிலை. இந்த 4மே மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும். அப்புறமா சிவநிலை. இந்த சிவநிலையோட நீங்க கனெக்ட் பண்ணாதான் இறைநிலையோட கனெக்ட் பண்ண முடியும். சிவநிலையோட கனெக்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இறைநிலை விதிச்சபடிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். இந்த பயம் வந்தாதான் நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்ற அன்சர்டனிட்டி பத்தின ஃபியர் தான் ஹையஸ்ட் ஃபியரா இருக்கணும். உங்க ஃபியர் எப்ப தெரியுமா வருது? விஷன் ஒண்ணு வரும்போது தான். இதனாலதான் இன்னி வரைக்கும் நான் விஷன் வச்சுக்கோங்க சொன்னாலும் ஆன் த ஃபேஸ் ஐம் சேயிங் 99.9% சும்மா ஒரு கேமஃப்ளேஜ் பண்ணி புரிஞ்சு நாங்க பாசிட்டிவா திங்க் பண்றோம், நாங்க பாசிட்டிவா தான் வாழ்றோம். Go to hell with your positive thinking. I'm asking about a progressive thinking. You're not having any particular precise outcome you want as a vision. You know why? Because you don't want to have a fear. குருஜி எனக்கு புரியலையே, விஷனுக்கும் ஃபியருக்கும் என்ன லிங்க்? விஷன் வந்த அடுத்த நிமிஷம் உனக்கு ஃபியர் வருது. இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு புரியுது? குருஜி நான் நிம்மதியா வாழணும், அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நோக்கமே இல்லாம வாழணும்னு முடிவு எடுத்துட்டா மனுஷன். அவன் ஒரு நோக்கத்தோடயோ லட்சியத்தோட வாழ்றதுக்கு தொட நடுங்கிறான். ஏன்? அந்த லட்சியம் அவன் ஆசைப்படுறான். ஆனா நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வருது. அந்த டவுட் ஃபியரா மாறுது. நான் பேசுற ஆங்கிள் கொஞ்சமா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுமா? எல்லாருமே கவனிக்கணும், சின்ன பசங்க உட்பட. அதனால இப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டிசைர், ட்ரீம், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இது ஒரு புது கூமுட்டைங்க சுத்துது ஊர்ல. யூனிவர்ஸ் will give you everything. யூனிவர்ஸ் உனக்கு எவன் கொடுத்தா முதல்ல? ருஜி இப்பெல்லாம் கேட்கவே கூடாது. நாங்க வாழ்க்கையிலேயே பேசுவோம் ஆல் ரிலிஜன் ஆர் சேம்னு. ஆனா எல்லா ரிலிஜனுக்கும் அங்கிருந்து ஒரு கூமுட்டை வந்து உங்க மூஞ்சிலே சாணி அடிப்பான். ஜீசஸ் போய், அல்லாஹ் போய், சிவன் போய், யூனிவர்ஸ் தான் மெய். யூனிவர்ஸ் கொடுத்தது யாரு? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதை பார்த்து சில சின்ன பசங்க அப்படியே சுத்துதுங்க ஒண்ணுமே பண்ணாம. யூனிவர்ஸ் will give me, யூனிவர்ஸ் will give me, யூனிவர்ஸ் will give me. What it will give you? Tell me what it will give you. Where is this universe? விதவிதமா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வேற. பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அப்படியே ஆற்றல் இறங்குது. அப்படியே இறங்கி என்ன பண்ண போற? ஆரோக்கியமா உடம்பையும் ரத்தத்தையும் மனசையும் வச்சுக்கலாம். உயிர் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா கூட அது எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்கு. இந்த உண்மை அடுத்து புரியணும். நிறைய பேர் கேட்டாங்க, குருஜி நீங்க என்ன குருஜி எல்லாரும் 8 years வரைக்கும் வாழணுன்றீங்க, எனக்கு 60லயே என் கடமெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் செத்துற ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்ல வேலை பாருங்க, யாரையும் நிக்க வச்சு பேசல, இருந்தாலும் சொல்றேன். என்ன சார் உங்க கடமை? என்ன சார் 60ல என்ன சார் கடமை? உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி பார்த்தா செத்துருவீங்களா நீங்க? அடுத்த எவ்வளவு தெளிவா சொல்றேன், அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கு, அதுல என்னவா பிறக்க போறீங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க 80 வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படல, இந்த உடம்போட ஆரோக்கியமா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க சஞ்சீத கர்மால என்னென்ன கன்றாவி இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு மறந்து ஒரு 4 மாசம் முன்னாடி எத்தனையோ பேர் வீட்டுல அம்மா அப்பா இறந்தாங்க சின்ன வயசுல. எத்தனை பேர் வீட்டுல பசங்க இறந்தாங்க. அந்த மாதிரி சம்பவமே நமக்கு எப்பவுமே நடக்க கூடாது, நடக்கும் விட மாட்டேன். ஆனாலும் நீங்க அதை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கூடாது. சரி உயிரோட மட்டும் தான் இருக்கீங்க, உயிரோட எதுக்கு இருக்கணும்? என்ன பாஸ்ட் பர்த்ல நமக்கு நெகட்டிவ் கர்மா இருக்கு நமக்கே தெரியாது, அதை குறைக்கணும். இப்போ பாஸ்ட் கர்மா குறைக்கதான் இந்த ஜென்மம் கடவுள் கொடுத்தா. ஆனாலும் நீங்க குறைக்கல, அதையும் குறைக்கல, அடுத்த ஜென்மாக்கு எக்ஸ்ட்ராவா பாஸ்ட் ஒரு நெகட்டிவ் கர்மாவையும் சேர்த்துக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்ட் கர்மாவையும் குறைச்சிட்டு பாசிட்டிவ் கர்மாவும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு இந்த உடம்பும் உயிரும் தேவை. அதுல உடம்போட கண்டிஷன் என்ன? ஆரோக்கியமா தேவை. என்னதான் பிசிக்கலா 6 பேக்கோட இருந்தாலும் எனி பிசிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் இம்மீடியட்லி கிவ் யூ எனி சைக்காலஜிக்கல் ஆர் மென்டல் சேஞ்ச். ஒரு பிசிக்கல் பெயின் தாங்கிக்கலாம், ஏன்னா அதோடைய டியூரேஷன் தெரியும். பட் ஃபார் எனி மென்டல்
disturbance or psychological impact, immediate and instant physiological impact. அதுதான் அந்த மைண்ட் அண்ட் பிரெயின் கனெக்ஷன். அப்போ பிரெயின்ல பவர் வேணும். பிரெயின் பவருக்கு நீ என்னதான் டேப்லெட் சாப்பிட்டாலும் மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா பிரெயின் பவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. ஆனா மனசுல சக்தி இருந்துச்சுன்னா பிரெயின் பவர் இல்லைனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா மனசு கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போல. நீ என்ன நினைக்கிற? மனசு கெட்டு போச்சுன்னா மூளைக்கு ஏதாவது மருந்து கொடுப்போம்னு கொடுக்குற. மனசு கெட்டு போனதால இங்க வந்த வெளிப்பாடு. இந்த சர்க்கியூட் எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒரு உண்மைதான் சொன்னேன். ஞானத்துக்கும் இறைவனுக்கும் அழிவு இல்லை. இது எத்தனை பேருக்கு இந்த உண்மை புரிஞ்சது? There is something which I'm giving has got no expiry date. அதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை எனக்கு சுத்தமா புரியல. அப்படிப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன்? உங்களுக்கு எக்ஸ்பைரி இந்த உடம்புக்கு வரலாம், கர்மாக்கு வராது. அதுக்கு வந்துடாதான் ஏங்குறேன். அதுக்கு நீங்க எங்கேயாவது ஆரம்பிச்சாகணும். இதுதான் அந்த பிரார்த்தனா வேதனை. அதை நம்ம டீட்டெயில பார்ப்போம். அப்ப 24/7 என் மைண்ட் ஹாப்பியாவே இருக்கணும்னா அதுக்கான சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் விஷன் வச்சு பிரார்த்தனா வேதனை. அப்ப நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் போவோம். நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ, silence is the only solution for your mental power. Silence is the only source where you can increase the strength or fix the problem in the mental aspect, for which brain has to achieve certain condition in a biochemical way, not by the chemicals which you put to the body, but by the chemicals which will be secreted by the body for his own self. That will happen only in meditation, no other solution. எவ்வளவு பவர்ஃபுல் சாமியார் தான் கூட்டுவா. அதனால நான் எந்த மனுஷனையும் குறைப்பட்டு சொல்லல. நீ யாரன்னா நம்பு, நம்பாம போ. இறைவன் உனக்கு செய்யறத உனக்கு மட்டும்தான் நேரா செய்வான். பக்கத்துல புரோக்கரோ மாமாவோ வச்சுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டான். இல்ல குருஜி வச்சுப்பான்னு யாராவது நம்பினீங்கன்னா தயவுசெய்து கெஞ்சுறேன், இனிமே இங்க வராத, அந்த மாமா கிட்ட போயிடு, இல்ல அந்த புரோக்கர் கிட்ட போயிடு, இல்ல அந்த ஏஜென்ட் போயிடு. இறைவன் இப்படிதான் என்ன மாதிரி சொன்ன நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நீங்க அவங்க செத்துட்ட அப்புறம் அவங்களே உனக்கு புரோக்கரா இருப்பாங்களான்னு ட்ரை பண்ற. சத்தியமா செய்ய மாட்டாங்க. அப்படி முடிஞ்சா அவர் இருக்கும் போதே புரோக்கரா இருந்திருக்க மாட்டாரா உனக்கு? இங்க நான் இறைவனையோ இறைவனை உணர்ந்த மனுஷனையோ அசிங்கப்படுத்தல. உங்களையோ கூட அசிங்கப்படுத்திக்காதீங்க, நான் கெஞ்சுறேன். நீ நினைக்கிறதோட நீ ஒரு மிராக்கிள் பண்டில். எவ்ரிதிங் இஸ் பெக்கூலியர், நாட் சயின்டிபிக். சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல பாருங்களேன். வேர்ல்டுலயே ஃபியூல்னு ஒண்ணு இருக்குன்னா combustion is facilitated only by oxygen. combustion oxygen தாமா essential. fuel இருக்கு, oxygen இல்ல. combustion நடக்குமா? இவ்வளவு சயின்டிபிக்கா பேசலாமா? நான் உங்களுக்கு வேற மாதிரி சொன்னா புரியாது. இப்ப இதெல்லாம் போய் நீங்க போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அப்படியே சர்ச் பண்ணுவீங்க. ஓகே, ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. வேர்ல்டுலயே abundant, ஆனா டைரக்டா இல்ல. பயோட்டாமிக் ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, H2. வெறும் H2 எடுத்துக்கோங்க. அது என்ன? வேர்ல்டுலயே ஹையஸ்ட். என்னது? என்ன ஆகும்? ஆக்சிஜன் இல்லாம கம்பஷன் நடக்காது. நீ சொல்லு, இந்த இயற்கை நீ என்ன புரிஞ்சுக்க முடியும்? நீ சயின்டிபிக்கா படிக்கிறேன். ஆக்சிஜன் தான் கம்பஷனுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஹைலி கம்பசிவ், இன்னும் டைஅட்டாமிக் நம்பர் H2 அப்படி வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் ஒன்று தான். H2னா டைஅட்டாமிக் ஃபார் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்? பயங்கரமா எக்ஸ்ப்ளோசிவ். என்னயா படைப்பு! பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவும் கம்பஷனுக்கு சோர்ஸ் ஆன ஆக்சிஜனையும் H2O ஒன்னா போட்டு அதை தண்ணியா வச்சு நெருப்பி அணைக்க வச்சான் பேர். அவன் தான் இறைவன். புரியுதுங்களா? நீ என்னத்த சயின்ஸ படிச்சிரு? நீ சொல்லு. வித்தடா அவன் வித்த. அவன் இப்படி ஒரு வித்தையே புரிஞ்சுக்கிற ஒரு புத்தி யார்கிட்ட இருக்கு? இங்கிட்டதான் கண்ணு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற புத்தியோட இருக்கிற மூளை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? உங்களை மாதிரி எல்லார்கிட்டையும் இல்ல கண்ணு. எவ்வளவு மனநோயாளி இருக்க. அதை வச்சுன்னு வீணாக்கலாமா நீ? எனக்காக சொல்லு.